நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கேம் பிளே. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஆடிருக்கோங்க. அதை மறக்காமல் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே லிங்க் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த லிங்க் கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது கைஸ். அதனால் கொஞ்சம் யோசிக்காமல் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து அது எந்த விதத்துலனாலும் யூஸ் ஆகலாம் இந்த கேம் ஆடினீங்கன்னா, ஓகேவா? ஓகே கைஸ், நம்மளோட டாஸ்க் என்னது அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைடில் உள்ள சேலஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த இது அதாவது இத்தனை பேர் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணோம், இத்தனை பேர் வந்து கடைக்கு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நிறையா சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து கராஜோட டுட்டோரியலும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. மறக்காமல் அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி டயர் மாட்டுறது அப்படிங்கிற டயர் மாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா R2 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், டயர் வந்து அதுவே ஒரு ஸ்டெப்பாக வந்து மாட்டிக்கும் கேஸ், ஓகேவா? ஸ்க்ராட்ச் ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஸ்க்ராட்ச் ரிமூவரை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் இருக்கிற ஏரியாவில் அனலாக வச்சு அந்த இடத்துல வச்சிங்கனாலே போதும், ஸ்க்ராட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் கைஸ், ஓகேவா? நமக்கு வந்து மேக்ஸிமம் கெயின் பார்த்தீங்கன்னா கராஜிலேருந்து தான் வரும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மித்ததுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறத விட கராஜுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நிறையா கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைம் லேப்ஸ் போட்டு விட்டுறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்செலாம் முடிக்கிறத காமிச்சா போர் அடிக்கும் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டைம் லேப்ஸ் போட்டு விட்டுறேன். இப்படி பண்றிய கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறக்கா நான் வந்து பார்க்கிங் லாட் இப்போ வாங்கியிருக்கோம் கைஸ். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பிளேஸ், அதாவது டெக்கரேட்டிவான இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலான் இருக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்னோ வேர்ல்டு வாங்க போகிறோம். அதாவது இந்த கிறிஸ்மஸ் ஒட்டி இந்த கேமில் ரிலீஸ் ஆகிருக்கும் போல் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டோம். இதான் கைஸ் அந்த பிளேஸு. நமக்கு பார்த்திங்கன்னா அங்கேயும் அன்லாக் ஆகிருக்கு இது வாங்கினனால. நல்லா இருக்குது கைஸ். இது வந்து கிறிஸ்மஸ் ஒட்டி பண்ணியிருப்பாங்க போல். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாஸ்க் வந்து முடிச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம்
இந்த ஒரு இது ஃபில் பண்ணால் போதும் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நம்ம பாப்புலேஷன் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் தான். ஆமாம் கைஸ், இன்னும் ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, நான் அவங்களுக்கு ஃபில் பண்ணி விட்டேன். நம்மளோட டாஸ்க்கும் முடிஞ்சிச்சு கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 2 கம்ப்ளீட் ஆகிட்டோம். அப்புறமா கைஸ் நம்மளோட அடுத்த டாஸ்க் என்னதுன்னா, நம்ம வந்து இன்னொரு ஃபியூவல் ஸ்டேஷனும் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பும் வாங்கணுங்க. அதான் கைஸ் நம்மளோட டாஸ்க்கு. பஸ் ஸ்டாப் நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோங்க. அதில் வாங்க வர்றதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பஸ்லேருந்து வருவாங்க. அது யாருன்னு தெரியல அப்படின்னு வந்து இந்த இதில் கொடுத்துருந்தது, கரண்ட் டாஸ்கில் கொடுத்துருந்தது. அப்புறமா அவங்க வர்ற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணணுமாங்க. அங்கிளுக்காரன் ஃபோன் பண்ணுறான். இப்போ என்ன சொல்ல போகிறானோ. How was the rush hour, nephew? Hope you didn't get trampled beneath all the customers. நான் இத்தனை நாளில் கேம் விளாண்டதில் இந்த அங்கிளுக்காரன் இன்னைக்கு தான் உருப்படியான வேலை பார்த்துருக்கான். என்னதுன்னா, நமக்கு வந்து எம்ப்ளாய் ஆப்ஷன் வந்து அன்லாக் ஆகிடுச்சு கைஸ். ஓகேவா, நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வச்சு, அதாவது எம்ப்ளாயிஸை நம்ம அப்பாயிண்ட் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலை முடியுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம லோன் எடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கிடுவோம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யார் ஹையர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா, அவங்களுக்கு கீழே அவங்களோட பயோடேட்டா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்கும். அதில் வந்து சேலரி லெவல், அந்த எந்த வேலைக்கு எவ்வளோ யார் தகுந்தவங்க அப்படிங்கிறத அதில் காமிச்சிருப்பாங்க கைஸ். ஓகே, அதில் யார் வந்து கம்பேரிட்டிவ்லி பெருசாக இருக்காங்களோ, அதாவது ரீசனபுளாக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா தப்பான ஆள் ஹையர் பண்ணிட்டேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கூட இருக்காங்க. அதோடு நீங்கள் எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணிங்கன்னா காசு பிடிங்கிடுவாங்க. அதாவது கொஞ்சம் அவங்கள வந்து ஃபயர் பண்ணுறப்ப கொஞ்சம் காசு நம்ம தர்ற மாதிரி இருக்குங்க. ஓகேவா, அதோட நம்ம அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். அதுவரையும் உங்களிடம் டேய் முடிக்கத்தில் தான் வருவீங்களாடா. அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் ஏடிஜி.